வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல். ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். 4 டைப்பிஸ்ட், அதாவது 4 தட்டச்சர்கள் வேலையில் இருக்காங்க, ஆர் எம்ப்ளாய்டு டு கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 days. 4 தட்டச்சர்கள் இருக்காங்க, 12 நாள் இருக்குது. இஃப் 2 more டைப்பிஸ்ட் ஆர் ஆடட், ஏற்கனவே 4 இருக்காங்க, இப்போ 2 கூட ஆட் பண்ணியிருக்குன்னா அடுத்தது 6ஆக சேர்ந்துட்டாங்க. 6 டைப்பிஸ்ட் இருக்காங்க. தே வில் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் டேஷ் டேஸ். ஓகேவா? உடனே நமக்கு டேஸ் வேணுங்கிறதுனால டேஸை பின்னால் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட் வேணும். முதல் டைப்பிஸ்ட் வந்து 4. இந்த 4க்கு எத்தனை நாள் ஆகுது? 12 நாள் ஆயிடுச்சு. அடுத்தது 2 more ஆடட், இது கூட 2 ஆட் பண்ணால் 6 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு. அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கலாமா நம்ம? இப்போது டைப்பிஸ்ட் ஜாஸ்தி வர்றாங்க, ஜாஸ்தினா மேலே ஆரோ மார்க் போடுங்க. டைப்பிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த வேலையை கம்மியாக முடிச்சிடலாமா? அப்போ இது என்னாகும்? கம்மியாயிரும். அப்போது ஒன்று மேலே ஒன்று கீழேனா தலைகீழாக வருது இல்லையா? இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷனை இது அப்படியே எழுதணும், டைரக்ட் வேரியேஷனை தலைகீழாக எழுதணும். ஓகேவா? இது இன்வர்ஸாக வந்துருச்சு, தலைகீழாக வந்துருச்சதுனால இதை வந்து தலைகீழாக எழுதக்கூடாது, நேராக எழுதணும். அப்போ என்ன வரணும்? இங்கே 4/6 இன்ட்டு இதை நடுவில் எழுதிடுங்க. ஓகேவா? இதை அடிங்க. இது 1 டைம், இது 2 டைம். அப்போ ஆன்சர் என்ன வருது? 8. அப்போ ஆன்சர் நமக்கு பி, 8 days. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.